சப்பாத்தியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரைஸ் எடுக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். என்னென்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும். நல்லா பாலிஷ் பண்ணி நம்ம அது வெறும் சக்கையாக எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ரைஸாக பார்த்தா ரெட் ரைஸோ பிளாக் ரைஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிடும். இது கூட ஃபைபர் அப்படின்னு சொல்கிற வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் நான் பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நான் சாப்பிட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக ஆஃப்டர்நூன் சாப்பிடுவேன், 6 o'clock ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி குடிச்சிட்டு அவ்வளோதான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே நம்ம பேலன்ஸ்டாக ஹெல்த்தியாக நம்ம எடுக்கிறோமான்றதும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி இருந்தவங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே எதுவுமே இல்லாமல் என்ன ஃபுட்டு தான் எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் எல்லாருக்குமே ரெகுலராக சொல்கிறது ரைஸ் எடுத்துக்கலாம். அதே சமயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 20 minutes ஆகுது டெய்லி மார்னிங் ஆர் ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு போயிடுறாங்க எல்லோரும், அப்படி கூட வேண்டாம். ஸோ டெய்லி யோகா பண்ணுறது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. ஸோ யோகா பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் அப்படின்றது சாத்தியமாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி ஃபேட்டி லிவர் இருக்குது, கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸே நமக்கு கிடையாது. ஸோ இதனாலையும் நிறைய பேருக்கு இந்த லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வருதுன்னு சொல்லலாம்.